அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கொடுப்பதே இன்பம். கொடுப்பதே இன்பம். நல்லா இருக்கு தலைப்பு. ஆனால் யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக கடவுள் கொடுப்பான். அதுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதான் ஒரு வரியில் சொன்னான், ஈதல் இசைபட வாழுதல். ஈதல் இசைபட வாழ்தல். பிறப்பின் பயன் யாதன கேட்டேன், பிறருக்கு உதவி செய்வதுதான் பிறப்பின் பயனே. இதை விட வள்ளுவன் அற்புதமாக சொன்னான். 1330 குறள், 133 அதிகாரம் தந்த வள்ளுவனுடைய ஒன்மாங் தி பெஸ்ட் குறள் எது அப்படின்னு கேட்டால், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புடையவன் தன் எலும்பை கூட மற்றவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வான். அன்பு இல்லாதவன் எல்லாத்தையும் தனக்குன்னு வச்சுப்பானான். எதிரா பெருசுன்னா இந்த உலகத்தில் பிறர் வாழ தன்னை கரைப்பது, தேய்ப்பது, உருக்குவது தான் உயர்ந்த செயல். ஒரு புதுக்கவிஞன் அருமையாக சொன்னால், காத்தை மையப்படுத்தியது 2 பொருள். கால்பந்துக்குள்ளும் காத்துத்தான், புல்லாங்குழலுக்கும் காத்துத்தான். கால்பந்துக்குள்ளும் காத்துத்தான், புல்லாங்குழலுக்கும் காத்துத்தான். கால்பந்து தனக்கு உள்ளே வரக்கூடிய காத்தை பத்திரப்படுத்தி தான் மட்டுமே வைத்துக் கொள்வதால் 22 பேரிடம் உதை வாங்குகிறது. புல்லாங்குழல் தனக்கு வரும் காற்றை மெல்லிசையாக வெளியேற்றுவதால் பலரிடத்தில் பாராட்டை பெறுகிறது. மனிதா, உன் தேவைக்கு மீது இருப்பதை பிறருக்கு கொடுத்து மகிழ், உனக்கும் பெயர் வரலாறில் இருக்கும். எல்லாம் சரி சார், இது உண்மையானா உண்மைதான். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை தந்த கண்ணன் இந்த மண்ணுக்கு சொன்ன, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், பாரத கதை. கொடுத்தே சிவந்த கர்ணன் அடுத்த வினாடிகளில் உயிர் பிரிய காத்திருந்த போது உலகத்தின் பரம்பொருள் வயோதிக அந்தனர் வேடத்திலே வந்து யாசகம் கேட்கின்றான். செய்புண்ணியத்தை தாரை வார்த்துத்தான். போர்க்களத்தில் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாத அந்த கர்ணன் விடிபிரிந்து சொல்கின்றான், பொன்னையோ பொருளையோ மண்ணையோ கேட்காது செய்புண்ணியத்தை கேட்டாயே என்று சொல்லி தன் மீது இருந்த அம்புகளை பிடுங்கி அதையே நீராக எடுத்து கொடுத்தேன் என்று கொடுத்தான். கொடுத்த கரம் மனிதனுடைய கரம், வாங்கிய கரம் கடவுள். உலகத்தை உண்டு இன்றைக்கு வெண்ணெய் உண்ணக்கூடிய அந்த வாயை திறந்து பார்த்தால் உலக உருண்டை காட்சி தெரியுமே. சின்ன சின்ன கண்ணன், சிங்கார கண்ணன் என்று உலக ஆளை வந்த அந்த கண்ணன் கையேந்தி நிற்பதனுடைய நோக்கம் என்ன? நீ கொடுத்தே பழக்கப்பட்டால் நான் பரம்பொருள் என்றாலும் பகவத்கீதை தந்தாலும் உனக்கு முன்பே என்னை தாழ்த்தி கொள்வேன் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லி கொடு இன்பத்தை அஸ்திவாரமாக்கியதுதான் உண்மையான பாரத கதை. சைவம் சொல்லலையான்னா கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு குடும்பத்திற்கு ஒரே பிள்ளை, தாய் பிடிக்க தந்தை கூறறுத்து சமைக்கணும்னா அப்பாவாவது ஆனாவது சரி அப்படின்றான் போடுக்காக. தாய் பாசம் கேட்காது. எங்க யாரையாவது காசு கொடுத்து வாங்கிக்க முடியாதா? எதையாவது விலை கொடுத்து அதை ஹயர் பண்ணிட முடியாதா? இப்படி தான் நினைப்போம். ஒரு குடிக்கு ஒரு மகன், அற்புதமாக சொல்கிறார் சேக்கிழார். ஒரு குடிக்கு ஒரு மகன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் இருக்கப்படாது. தாய் பிடிக்க தந்தை கூறறுத்து சமைக்கணும். சட்டென்று சீராளனை திருவெண்காட்டு நங்கை தந்ததனால்தான் படிக்கின்ற போதே இன்றைக்கும் உள்ளத்தை உருக்கச் செய்து வரலாற்றில் காலவெள்ளத்து அழியாத கல்வெட்டாக நிற்பதற்கு காரணம் பிறர் கொடுப்பதை இன்பமாக கருதக்கூடிய இந்த இறை பேணக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். அருளாளர்கள் யாரும் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை. நீங்கள் அருளாளர்கள் மட்டுமல்ல, தமிழ் மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். முல்லைக்கு தேர் தந்த பாரி, ஒண்ணுமல்ல, மயிலுக்கு போர்வை தந்த பேகன், இன்னும் சொல்ல போனால் பசுவுக்கு நீதி தந்த மனுநீதி சோழன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. முல்லைக்கு தேர் தந்த பாரி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன், பசுவுக்கு நீதி தந்த மனுநீதி சோழன். ஏன்? அதிகமாக வாழ வேண்டும் என்று அன்னை தமிழுக்கு மெருகேற்றிய ஔவைக்கு நெல்லிக்கனி தந்த அதிகமான். இவர்களையெல்லாம் நினைத்த பாத்திரத்தில் நம் கண்முன்னே வருவது கொடுத்து மகிழக்கூடிய இன்பம். நாம் கொடுப்பதற்கு அடியாராக மன்னனாக இருக்க வேண்டாம். அன்பு நிறைந்த இதயத்தை வைத்துக் கொள்வோம். கொடுக்கும் இன்பமே
கொண்டாடும் மனமே, கொடுக்கும் இன்பமே கொண்டாடும் மனமே, ஆண்டவன் குடியிருக்கும் ஆனந்த வீடு. உங்கள் வீடும் என் வீடும் ஆனந்தமாக மாற மலர கொடு இன்பம். மீண்டும் நாளை சந்திப்போம். நெஞ்சம் நிறைந்த வணக்கம்.